ஆப்கி அதாலத்தில் ஹரியானா முதலமைச்சர் பூபேந்தர் சிங் ஹூடா மீது உள்ள குற்றச்சாட்டு. தொழிலாளர்கள் ரத்தம் சிந்தியதற்கு இவர்தான் பொறுப்பாளி. ஹூடா அவர்களே, ஒரு இங்கிலீஷ் ப்ரோவர்ப் இருக்கு, ரோம் எரியும் போது நியூரோ புல்லாங்குழல் வாசிச்சிட்டு இருந்தாரு. நான் என்ன கேள்விப்பட்டனா, ஹரியானா போலீஸ் மக்களை அடிச்சிட்டு இருக்கும்போது நீங்க எங்கேயோ ஓய்வு எடுத்துட்டு இருந்தீங்க. நான் தான் முதலமைச்சர். அந்த நேரத்துல ஒரு சில மணி நேரத்துக்குள்ள நான் தான் ஆளா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க யாருக்கெல்லாம் ரத்த காயம் ஏற்பட்டுச்சோ, யாருக்கெல்லாம் அடிபட்டு இருந்துச்சோ, அங்க குட்காவ்ல நான் தான் ஆளா அங்க போய் எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னா, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக தயாரானப்போ நீங்க போயிருக்கீங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சதும் நான் அங்க போயிட்டேன். அப்புறம் உங்களுக்கு தெரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இல்ல, ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு நிமிஷத்துல போய் சேர்ந்துட முடியுமா? என்னால எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சதோ அவ்வளவு சீக்கிரம் போனேன். உங்ககிட்ட இன்டெலிஜென்ஸோ இல்ல போலீஸோட இன்ஃபர்மேஷனோ எதுவுமே வரல? இல்ல, ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, அங்க என்ன நடந்துச்சுன்னு நாங்க 2 சைடுல இருந்துமே அங்க விசாரிச்சோம். ஒரு பக்கம் போலீஸ்க்கும் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருந்தது, இன்னொரு சைடு மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் இத விசாரிச்சு இதோட உண்மைய வெளியில கொண்டு வந்தோம். எனக்கு தெரிஞ்சு அந்த பிரச்சனை நடந்த இடத்துல வெறும் ஒர்க்கர் மட்டும் இல்ல, வேற சில ஆட்களும் இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. இந்த கலாட்டாவுக்கு காரணமும் அவங்க தான். நான் என்ன கேக்குறேன்னா, யார் இருந்தாலும் இருங்க, பாத்தீங்களா? நான் இல்ல அதுக்கான ஆதாரங்கள் தான் என்ன? அதுக்குள்ள நீங்க திரும்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்லி முடிச்சிடுறேன். எங்க கிட்ட இன்டெலிஜென்ஸோட ரிப்போர்ட் இருந்துச்சு, ஒர்க்கர்ஸோட ப்ரெசிஷன் வரும்னு. இதுக்கு முன்னாடியே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி பீஸ்ஃபுல்லா போனாங்க. அப்புறம் ஹோண்டா ஒர்க்கர்ஸோட நெகோசியேஷன் 6 டைம்ஸ் முன்னாடியே முடிஞ்சது. இந்த பிரச்சனை நடக்கும்போது ஓம் பிரகாஷ் சௌட்டாலா முதலமைச்சரா இருந்தாரு. ஒரு 6 முறை நெகோசியேஷன் நடந்து அதுக்கு ஒரு சரியான முடிவையும் எடுத்துட்டாங்க. அங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இன்னொரு 100 ஒர்க்கர்ஸை நாங்க கம்பெனிக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அடுத்து வெளியே போக வேண்டிய பழைய 100 ஒர்க்கர்ஸை சில பேர் உள்ள போக விடாம தடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிரசிஷன் வந்தப்ப, அதாவது அதுக்கு முன்னாடி பிரசிஷன் வந்தப்ப நான் சொன்னேன், ஒர்க்கர்ஸ்னால இப்படி செய்ய முடியுங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் யாரோ சிலர் தான், அப்ப 5 மாசத்துக்கு காங்கிரஸோட அரசாங்கம் தான் இருந்தது. அப்புறம் ஹரியானா எப்படி வளர்ச்சி அடைஞ்சதோ அந்த வளர்ச்சியை அவங்களால ஜீர்ணிச்சுக்கவே முடியாம போயிடுச்சு. அதுதான் முக்கியமான எல்லா பேச்சையும் நான் ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா இத சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த போலீஸ் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? போலீஸ் லத்தியால மக்களை பயங்கரமா போட்டு அடிச்சத பார்க்க முடியுது. நான் ஜஸ்டிஃபை பண்ணல. அப்படி பண்ணிருந்தா நான் அந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டேனே. நான் சம்பவ இடத்துக்கு போனேன், அப்புறம் மெஜிஸ்ட்ரியல் என்கொயரியும் பண்ணேன், அடிபட்டவங்களுக்கு வைத்தியம் பார்த்தோம். இப்பவும் ஜுடிஷியல் என்கொயரி நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, குற்றவாளி யாரா இருந்தாலும் அவங்கள கண்டிப்பா தண்டிப்பான்னு சொல்லிருக்கேன். நான் உங்ககிட்ட இத மட்டும் தான் கேட்க விரும்புறேன். நாங்க என்ன பார்த்தோமோ அத உலகம் பூரா டிவில பார்த்திருக்கு. எதனால ஹரியானாவுக்கு அவமானம் ஏற்பட்டுச்சோ அதுல இது ரொம்ப தெளிவா தெரியுதுல்ல. அதாவது போலீஸ் மக்களை விடாம விரட்டி அவங்கள பிடிச்சு லத்தியால தலையில அடிச்சிருக்காங்க. அதான் நான் ஜுடிஷியல் என்கொயரி பண்ணேன். எதுக்குன்னா, அங்க இருக்கிற மக்களை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காக. ஒரு சில முறை வேற வழி இல்லாம லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க, தோளுக்கு கீழே தான் அவங்களை அடிக்கணும்னு. அப்புறம் நான் அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜை பார்த்ததும் உடனே என்கொயரி அமைக்க சொன்னேன். விஷயம் என்னன்னா, இதுல ஒரு சில பேரு நடக்கக்கூடாத இன்சிடென்ட்ஸ் நடந்தத, அதாவது ஒரு துக்கத்துக்குரிய சம்பவம் நடந்துச்சு, அதை எப்படியாவது அரசியல் ஆக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்காக தான் இந்த ஜுடிஷியல் என்கொயரியே. அதை நாங்க தீவிரமா பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். பொதுவா இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கும்போது உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் தான் சொல்றேன்ல, எங்களுக்கு ப்ரொசஷன் கிடைச்சது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சில விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. மத்தது அங்க நடக்கிற என்கொயரி பாத்துக்கும். இத பத்தி நான் அதிகமா பேச விரும்பல, ஏன்னா ஜுடிஷியல் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அங்க நடந்தது வெறும் ஒர்க்கர்ஸோட சண்டை மட்டும் கிடையாது. ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சண்டைன்னா அது ஹோண்டா ஃபேக்டரிக்கு எதிரில் நடக்கும். குட்காவ்ல நடந்தது, வெளியாட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு இதுல ஏதாவது பண்ணுங்கிற மோட்டிவ் இருந்திருக்கலாம், கண்டிப்பா இருந்திருக்கும். அதனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் இதுல நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்துருச்சு. யாருக்காவது பொலிட்டிக்கலா, அதாவது நம்ம இடத்துல நிறைய முறை இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா இதுக்கு காரணம் என்னன்னு, அதுக்கான அக்சஸ் நடந்திருக்கு, 2 பக்கமும் நடந்திருக்கு. அதுக்காக தான் ஜுடிஷியல் என்கொயரி நாங்க அங்க போட்டிருக்கோம். ரிப்போர்ட் சீக்கிரமா வந்துடும். அதுக்கப்புறம் குற்றவாளிக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். மக்கள் கிட்ட இத பத்தி ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்கலாம். நீங்க கேளுங்க. உங்களுக்கு நிர்வாகத்திலயும் அவ்வளவா பிடிப்பில்ல, யாரும் உங்க உத்தரவுக்கு கீழ்ப்படியவும் மாட்டாங்க. அப்புறம் நீங்க ஹரியானாவில ஒரு புதிய கொள்கையும் வச்சிருக்கீங்க. முதல்ல நீங்க மக்களை அடிச்சதுக்கு அப்புறம் தான் வாயிலே பேசுவீங்க. குடுகாவ்ல நடந்த லட்டி சார்ஜ்ல இதுல உண்மையான விஷயம் என்னன்னா, அப்பாவி மக்களை மட்டும் குறி வச்சு அடிச்சிருக்காங்க. அவங்கள நீங்க அடிக்கடி வெளியாட்கள்னு சொல்றீங்கல்ல, அந்த வெளியாட்கள் யாருன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. நிர்வாகம் உங்க கையில இருக்கு. ரஜித் சார், நீங்க வெறும் பாதி கொஸ்டின் தான் கேட்டிருக்கீங்க.
ரோத்தக்ல வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கும் இப்படிதான் இல்ல, நடந்திருக்கு. இல்ல, அடுத்த அங்கேயும் கேள்வி லட்டி என்கிட்ட சார்ஜ் ரெடியா நடந்திருக்கு. அவங்களையும் விட்டு வைக்கல. அப்புறம் 2வது நாள் 3வது நாள் ரோத்தாக்ல கடுமையான லட்டி சார்ஜ் நடத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தையே. அதுவா? இப்ப நீங்க சொல்றது என்னன்னா, அதாவது ஒர்க்கர்ஸ் என்கிட்ட வந்தாங்க, அப்புறம் நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் பேசினேன். அப்புறம் ரோத்தக் பத்தி சொன்னீங்கல்ல, அவங்களும் என்ன சண்டிகல வந்து சந்திச்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் கேட்டுக்கிட்டேன். இவங்க என்ன அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நடந்துச்சுன்னா நீங்க போலீஸ வச்சு அடிக்க வைப்பீங்க. இல்லவே இல்ல. அதுக்கப்புறம் நீங்க தான் சொல்ற மாதிரி அந்த மாதிரி அவங்க சொல்லவே கிடையாது. அவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணவே கிடையாது. அது ஒருவேளை இவங்களுடைய தனிப்பட்ட அத நான் எப்படி சொல்றது? ஆனா அவங்க அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் இதுதான். அதாவது எங்களோட அப்படின்னா இதெல்லாம் வெளியாளுங்க பண்ண வேலைன்னு நீங்க சொல்றீங்களா? இப்போதைக்கு அதுதான் சொல்ல முடியும். இப்படிதானே சொல்ல முடியும். ஒருவேளை இவங்களுக்கு அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை அது அவங்களுடைய அரசியலுக்கான ஐடியாலஜியா இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு நீங்க எப்படி சொன்ன தெரியும்? மாதிரி அது குடும்பத்தனம், அதை நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் நான் இதையும் ஒத்துக்கிறேன், அவங்க வெளியில இருந்து வந்த மக்கள்னு. ஆனா இந்த வெளியிருந்து வந்த மக்களை, அதாவது குறும்புக்காரங்கள இந்த அளவுக்கு கொடுமையா அடிக்கணுமா போலீஸ்காரங்க அடிச்ச மாதிரி? இல்ல, நான் ஒன்னும் போலீஸ் கிட்ட கூப்பிட்டு நீங்க இப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. அவங்க பண்ணது பெரிய தப்பு தான். அதுக்கு தான் ஜுடிஷியல் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. குற்றவாளி யாருன்னு நாங்க கண்டிப்பா கண்டுபிடிப்போம். ஒரு பெரிய கலவரத்தை கண்ட்ரோல் பண்றதும் ரொம்ப அவசியம் தானே. ஃபயரிங் பண்ணுவாங்க, கேஸ் விடுவாங்க. ஆனா அங்க இந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லையே. ஆனா டிவியில உங்ககிட்ட என்ன காட்டினாங்களோ அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு எனக்கு எப்ப தெரிய வந்ததோ அப்பவே நான் போலீஸ்க்கு உத்தரவு போட்டேன், தப்பு பண்ணவங்கள தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அப்படின்னு. அதை யார் பண்ணாங்களோ, ஒருவேளை இதுல என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு என்கொயரியில தான் முழுசா தெரிய வரும். ஏன்னா உங்களோட இல்ல, நீங்க விரோதியா இருந்தா பாத்தீங்கன்னா அவங்க என்ன எனக்கு எப்போ இந்த விஷயம் தெரிய வந்துச்சோ நான் உடனே அங்க போய் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசி ஜுடிஷியல் என்கொயரிக்கு உத்தரவு உங்க போட்டுட்டேன். விரோதி என்ன சொல்றாங்கன்னா, ஜல்லியன் வாலாபாக்ல எப்படி நடந்துச்சோ, அதாவது நாலா பக்கமும் சுத்தி வளைச்சு கொன்னாங்களோ அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஜாலியன் வாலாபாக்ல எத்தனை பேர் இருந்தாங்க? இல்ல, இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நானே இப்ப உங்களுடைய சேனலுக்கு இங்க வந்திருக்கேன். நிறைய பேர் காவால கடந்தாங்க, நிறைய பேர் காணாமையே போயிருக்காங்க. அப்படி எத்தனை பேர் காவால கடந்தாங்க, இல்ல காணாம போனாங்க, இல்ல ஃபேக்டரிக்கு போய் சேர்ந்தாங்கன்னு நீங்களே ஒரு என்கொயரி போட்டு கண்டுபிடிங்களா பாப்போம்.